மத்திய அரசே கடந்த 3 வருடத்தில் சமஸ்கிருதத்திற்காக 643 கோடி ரூபாய் கொடுத்திருக்க. ஆனா தமிழ் வளர்ச்சிக்காக ரொம்ப கொஞ்சோண்டு தான் கொடுத்திருக்க. காரணம் சொல்லு. இப்ப கனிமொழி அக்காக்கு காரணம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இங்க வந்திருக்கு. அக்கா கனிமொழி அவர்களே, இந்தியால மொத்தமாக சமஸ்கிருத பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குன்னா 18 பல்கலைக்கழகம் இருக்கு. 18 பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துக்காக இருக்கு. அதுல 17 பல்கலைக்கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி? பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி நீங்க காங்கிரஸோடு 10 ஆண்டு காலம் டெல்லியிலே குடித்தனம் நடத்தும் பொழுது, பொய்யை சொல்லி ஆட்சியில் இருக்கும் பொழுது 17 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் 2014க்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 18 சமஸ்கிருத காலேஜ். தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் ஒன்றே ஒன்று. அந்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல 1981 புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஆரம்பித்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல ஒன்னு இருக்கு. மத்திய அரசு பணம் கொடுக்கும் பொழுது பல்கலைக்கழகம் நடத்துவதற்காக பணம் கொடுக்கிறாங்க. இந்த காலேஜில் இவ்வளவு ப்ரொஃபசர், இவ்வளவு ஸ்டூடெண்ட், இந்த காலேஜ் நடத்துறதுக்கு செலவாகும் பணம். அந்த அடிப்படையில் 18 கல்லூரிகள் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், அதிலும் 17 கல்லூரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது. நீங்க அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போனீங்கன்னா, ஏ ஸ்டாலின் அரசே, இந்த கேள்வியை பார்லிமெண்ட்ல இல்ல இங்க கேட்கணும். ஏ ஸ்டாலின் அரசே, தமிழகத்தில் இன்னும் ஒரு 5 தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிதி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆரம்பித்து வைத்திருப்பது தமிழகத்தில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா 81 ஆரம்பித்து வைத்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். 5 ஆரம்பிங்களே. என்ன நிதி வேணுமோ மத்திய அரசிடமிருந்து கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. எவ்வளவு நிதி வேணும்னு கேளுங்க, நாங்க கொடுக்கிறோம். ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில பெனாரஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த ஊரை சேர்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஐயா அவர்களுக்கு இருக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. மோடி அவர் எங்க பிறந்தாரு, மோடி அவர் எங்க எம்பியா இருக்காரு, மோடி ஐயா எந்த பல்கலைக்கழகத்தில் பாரதியார் அவர்களுக்கு இருக்கை ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஏதாச்சும் பாரதியார் ஐயாக்கு 1-2 பண்ணிருக்கீங்களாங்க ஐயா? எதுவுமே பண்ணல.